ஓரிதழ் தாமரை. ஓரிதழ் தாமரை என்றால் என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் என்னன்னா நம்ம காட்டுல எடுப்பாங்க. முடிந்த அளவுக்கு இந்த காட்டுல எடுக்கிறத கண்டுபிடித்து வாங்கி சாப்பிடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க கடையில வாங்கி சரிங்களா? இப்போ ஓரு தாமரை, வெட்ட சூடுன்னு சொல்லுவாங்க. ஆணுனுடைய வெட்ட சூடு, பெண்ணினுடைய வெட்ட சூடு. இந்த கன்டினியூவா இந்த சேனல்ல பார்த்தோம்னாங்க, எல்லாமே உங்களுக்கு டாப் டூ பாட்டம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்துரும். இப்போ வெட்ட சூடு என்பது என்ன அப்படின்னா, விந்து நீர்த்து போகுதல். பெண்ணினுடைய விந்தும் நீர்த்து ஆணுக்கு விந்து என்று சொல்வார்கள், பெண்ணுக்கு நாதம் என்று சொல்வார்கள். அது நீர்த்து போயிடும். அது புரியுதுங்களா? அதை கெட்டித்தன்மை உருவாக்குவது தான் இந்த ஓடுதல் தான். 20% வெட்ட சூடு இருக்கு என்றால் தேக்கரண்டி, இந்த பானிபூரிலாம் சாப்பிட்றாங்க பாருங்க, டீஸ்பூன் அது மாதிரி வச்சுக்கோங்க. அதில் 1/4 தேக்கரண்டி எடுத்து சூடான பாலில் நாட்டு சக்கரை ஒரு டீஸ்பூன் போட்டு 15 முறை இப்படி டீ ஆற்று மாதிரி ஆற்றுங்க, குழம்பு ஒரு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சளி பிடிக்குதான்னு பாருங்க. சளி பிடிக்கலாம், வெட்ட சூடு அதிகமாகுது, 40%. அரை தேக்கரண்டி போட்டு 15 முறை ஆற்றுங்க, நாட்டு சக்கரை போட்டு சூடான பாலில் ஆற்றி சாப்பிடுங்க. அதுக்கும் உங்க சளி பிடிக்கலைன்னா 3/4 டீஸ்பூன் இடுங்க. அப்போ வெட்ட சூடு 60% இருக்கு. அதை அதே போல ஆற்றி சாப்பிடுங்க, காலை மாலை வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. அதுக்கும் அது குறையலன்னா 1 டீஸ்பூன். அப்போ உங்களுடைய வெட்ட சூடு என்பது 80% இருக்கு. புரியுதுங்களா? அப்போ அது மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆணுனுடைய உயிராற்றலும் பெண்ணினுடைய உயிராற்றலும் கண்டிப்பாக பலம் பெறும். ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் போது உடலில் எந்த நோய் வந்தாலும் குணப்படுத்தும். ஆரோக்கியமாக வாழணும். நன்றி, மகிழ்ச்சி.